ஏக்நாத் சிண்டேயின் முதலமைச்சராக இருக்கக்கூடிய சிவசேனா கட்சியைச் சேர்ந்த ஏக்நாத் சிண்டேயின் பேட்டியை பார்த்தோம். அதில் மக்கள் எங்களுக்கு ஆதரவு அளித்திருக்கிறார்கள், நாங்கள் கலந்து ஆலோசனை செய்து முதலமைச்சர் யார் என்பதை முடிவு செய்வோம் என்று ஏக்நாத் சிண்டே இப்பொழுது பேட்டி எழுதியிருக்கிறார். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நாளை மறுதினம் அவர்கள் பாஜக எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெறும் என்று அறிவித்திருக்கிறார்கள். நாளை அந்த நடைபெறும் எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் தேவேந்திர பட்னாவிஸ் தான் அடுத்த முதலமைச்சராக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக வலியுறுத்தப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இந்த நெருக்கடியான சூழ்நிலையில் தான் இப்பொழுது ஏக்நாத் சிண்டே பேட்டி அளித்தார். அவர் முதலமைச்சராக நீடிப்பாரா அல்லது முதலமைச்சர் பதவியை விட்டுக் கொடுப்பாரா அல்லது கூட்டணியை விட்டு விலகுவாரா? அங்கு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக முதலமைச்சர் வேட்பாளராக தேவேந்திர பட்னாவிஸ் தான் பொறுப்பேற்பாரா என்ற சிக்கல் எழுந்திருக்கிறது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் தேர்தல் முடிவுகள் வெளியான சூழ்நிலையில் இப்போது பாரதிய ஜனதா கட்சி அதிக இடங்களில் அங்கு வெற்றி பெற்றது. போட்டியிட்டது 148 இடங்கள். இதே போல் அங்கு வெற்றி பெற்றதும் அவர்கள் அதிக இடங்களில் வெற்றி பெற்றிருப்பதால் அங்கு ஏக்நாத் சிண்டே தலைமையிலான சிவசேனா கூட்டணிக்கு அவர்கள் விட்டுக் கொடுப்பார்களா என்ற சிக்கல் எழுந்திருக்கிறது. இதைத்தான் அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவின் புகழேந்தியும் தற்போது கூறிக்கொண்டிருந்தார். ஏனென்றால் ஏற்கனவே அந்த ஏக்நாத் சிண்டே மற்றும் அஜித் பவார் ஆகியோர் இல்லாமலேயே அங்கு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஏக்நாத் சிண்டேக்கு துணை முதலமைச்சர் பதவிதான் பெறுவதற்கான வாய்ப்பு அங்கு இருக்கிறது என்றும் தொடர்ந்து அவர் முதலமைச்சராக நீடிப்பதை பாஜக எம்எல்ஏக்கள் விரும்ப மாட்டார்கள் என்பதும் பாரதிய ஜனதா கட்சி எம்எல்ஏக்கள் கூட்டத்தை அறிவித்திருப்பதிலிருந்தே தெரிய வருகிறது. ஏக்நாத் சிண்டே மக்கள் எங்களுக்கு ஆதரவு அளித்திருப்பதால் நாங்கள் அடுத்த முதலமைச்சர் யார் என்பதை கலந்து ஆலோசித்து முடிவு செய்வோம் என்று ஏக்நாத் சிண்டே கூறியிருப்பதால் மகாராஷ்டிரா மாநிலத்தில் புதிய அரசியல் குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது. கடந்த 2019 தேர்தலிலும் இதே போன்ற சூழ்நிலை தான் ஏற்பட்டது. உத்தவ் தாக்கரே அங்கு பாஜக கூட்டணியுடன் இருந்து போட்டியிட்டு தேர்தல் முடிவடைந்த நிலையில்தான் அங்கு உத்தவ் தாக்கரே சரத்பவார் மற்றும் காங்கிரஸ் கூட்டணியுடன் அவர் முதலமைச்சர் பதவியை ஏற்றார். அதுபோன்று இப்போது தேவேந்திர பட்னாவிஸை முதலமைச்சராக பாரதிய ஜனதா கட்சியின் எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் தேர்ந்தெடுத்தால் ஏக்நாத் சிண்டே என்ன செய்வார் என்பது தொடர்பாக சூசகமாக இப்போது அளித்த அந்த பேட்டியில் அவர் தெரிவித்திருக்கிறார். மக்கள் எங்களுக்கும் ஆதரவு அளித்திருக்கிறார்கள், நாங்கள் கலந்து ஆலோசனை செய்து முடிவை மேற்கொள்வோம் என்று கூறியிருக்கிறார்.